சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். பேரிடர் மீட்பு குழுவினருடன் அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறேன். ராமச்சந்திரன் வணக்கம். அங்க பேரிடர் மீட்பு குழுவில் எத்தனை குழுக்கள் தயாராக இருக்காங்க, என்ன மாதிரி பணிகளில் தற்போது அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க ராமச்சந்திரன். வங்கக்கடலில் உருவான வார்து புயல் காரணமாக சென்னை மாநகரில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையானது நேற்று மாலை துவங்கி இரவு அதிகாலை தற்பொழுது காலை வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை தற்பொழுது காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகருக்கு மிக அருகே வங்கக்கடலில் உருவான வார்து புயலானது கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கப்பட்டுள்ளது. கரையை கடக்கும் பொழுது தரை காற்று அதிக அளவில் வீசக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சென்னை மாநகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரை பொறுத்தவரை 2006ஆம் ஆண்டு மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் மழை, வெள்ளம், சுனாமி மற்றும் இயற்கை பேரிடர் ஆபத்துகள் ஏற்படும் பொழுது இவர்களது உதவி மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாகவே கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை மாநகரில் ஏற்பட்ட மழை, அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏராளமான பொதுமக்கள் உயிர்களும் உடைமைகளையும் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது இவர்களது உதவி மிகவும் பயனுள்ளதாகவே பார்க்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை 12 இடங்களில் இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் செயல்படுகின்றனர். தமிழகத்தில் அரக்கோண பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு செயல்பட்டு வருகின்றனர். அங்கு தலைமை அலுவலகமாக உள்ளது. மொத்தமாக அந்த பகுதியில் 1200 பேர் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இங்கு சென்னை மாநகரில் கிட்டத்தட்ட 2 குழுவினர் தற்பொழுது வருகிறார்கள். ஒன்று பேசின் பாலம் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மற்றொன்று நேரு உள் விளையாட்டு அரங்கம், பெரியமேடு பகுதியில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கம் அருகே இருக்கக்கூடிய கண்ணப்பர் திடலில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய நபர் நம்மிடம் இருக்கார், அவரிடம் கேட்போம். வழக்கமாக இந்த பேரிடர் மீட்பு குழுவினருக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களே தலைமை பொறுப்பை ஏற்பார்கள். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடியவர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், NDRF இவர் காவல் ஆய்வாளராக உள்ளார், மாரிக்கனி. அவரிடம் கூடுதலாக சில கேள்விகள் முன்வைப்போம். சார், நீங்க யார் தலைமையில் மொத்தம் எத்தனை குழுக்கள் சென்னை மாநகருக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து 4th Battalion NDRF அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கிறோம். மிஸ்ஸஸ் ரேகா நம்பியார் சீனியர் கமாண்ட் அவங்க தலைமையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் இப்போ எங்களோட டீம் வந்து ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து இங்கே கண்ணப்பர் திடலில் இருக்காங்க. இது போக மணலியில் ஒரு டீம் வச்சுருக்கிறோம். மகாபலிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இது போக வந்து மற்ற கடலூர் ஏரியாவிலையும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரீ பொசிஷனுக்காக வேண்டி. இப்போ இன்கேஸ் சப்போஸ் எங்கேயாவது பிரச்சனை, ஏதாவது மரங்கள் முறிஞ்சு விழுந்தாலும், இந்த மாதிரி சமயங்களில் வந்து பொதுவாக வந்து மரங்கள் முறிஞ்சு விழுகலாம், இல்லை எலக்ட்ரிக் வயர் வந்து கட்டாயி இதாகிடலாம், இல்லை சின்ன சின்ன பில்டிங்கில் ஏதாவது கொலாப்ஸ் இந்த மாதிரி ஆகலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம் நாங்கள் இங்கே. ஸோ அதை வந்து சப்போஸ் வந்து ரோடு பிளாக் ஆகிடலாம், அந்த மாதிரி இடங்களில் மரத்தை கட் பண்ணி இமீடியட்டாக வந்து ரோடை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறது. சப்போஸ் சின்ன குடிசை பகுதி அந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது ஒன்று விழுந்து ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னா பில்டிங் கொலாப்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன மாதிரியான உயிர் காக்கக்கூடிய உபகரணங்களை கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, சப்போஸ் இங்கே வந்து இப்போ இந்த புயல் அப்படிங்கிறதுல வந்து ஜாஸ்தியாக மழை வந்து அந்தளவுக்கு தண்ணி தேக்கங்கள் வந்து இருக்காது. இன்கேஸ் இருந்தாலும் கூட வந்து அதை ரிட்டாலிட் பண்ணுறதுக்காக வேண்டி எங்கள்கிட்ட வந்து ரப்பர் போட் இருக்குது, அதுக்கு OBM ஜெல்லி மிஷின் இருக்குது. அந்த போன வட்டம் வந்து சென்னை வெள்ளம் வந்திருந்தப்போ வந்து நிறையா ரெஸ்கியூ பண்ணோம். அதே மாதிரி வந்து பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இது போக சப்போஸ் வந்து மரங்கள் ஏதாவது முறிஞ்சு விழுந்தாலும் அதை இமீடியட்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி எங்ககிட்ட வந்து அதுக்குரிய கருவிகளும் உண்டு. இது போக சப்போஸ் பில்டிங் ஏதாவது வந்து கொலாப்ஸ் ஆகிருச்சுனாலும் கூட அதில் வந்து இடையில இருக்க அந்த இரும்பு கம்பிகள் இந்த மாதிரி இதுங்களை அதில் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி இமீடியட்டாக கட் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அதுவும் வந்து எங்கள்கிட்ட இருக்குது நிறைய. இப்போ நீங்கள் உங்களுக்கு தகவல் எங்கேருந்து வரும்? இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து மின் இணைப்பு, தொலைத்தொடர்புலாம் துண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா வானிலை ஆய்வு மையத்தில் கணிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு எப்படி தொலைத்தொடர்பு கம்யூனிகேட் பண்ண முடியும்? எந்த மாதிரி நவீன ஆயுதங்கள் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு எங்கேருந்து இந்த பகுதியில் அதிக பாதிப்பு இருக்குது அந்த பகுதிக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி உங்களுக்கு உத்தரவு வரும்? இப்போ இங்கே வந்து நிறைய மாநில எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம்னு சொல்லி SCOC ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வந்து இமீடியட்டாக எந்த ஒரு மெசேஜ் வரும். உங்களுக்கு வந்து அவசர உதவி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, பப்ளிக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சப்போஸ் எங்கே ஒரு எமர்ஜென்சி ஆகி போச்சு அப்படின்னா அந்த நம்பரில் அவங்க கால் பண்ணி சொன்னால் போதும். அவங்க வந்து நியர்பை அங்கே பக்கத்தில் எந்த டீம் வந்து லொக்கேட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக மெசேஜ் கொடுப்பாங்க. அவங்க இமீடியட்டாக போய் அங்கே போய் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க.
நிச்சயமாக நேரடியாக நீங்களே கேட்டிருப்பீங்க அசோகா. சென்னை மாநகரை பொறுத்தவரை வட சென்னை பகுதியில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இங்கே தற்பொழுது 2 குழுக்களாக கிட்டத்தட்ட 36 என்ற 2 குழுக்களாக தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்டிஆர்எஃபினர். இவர்கள் உடனடியாக தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு, பாதிக்கப்படக்கூடிய இடங்களுக்கு விரைந்து சென்று அவர்களை காக்கக்கூடிய அதிநவீன சாதனங்கள், உயிர் காக்கக்கூடிய உபகரணங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் விரைவில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாப்பதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் நம்மிடம் தெரிவித்துள்ளார் அசோகா.